உங்கள் விஜய். வணக்கம், நான் திரும்ப வந்துட்டேன். First of all, உங்க எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். And you're watching Narasus Coffee with Didi, powered by Green Home and Prisma leggings and jeggings. Okay, so happy ஆ இருக்கு எனக்கு. திரும்ப Coffee with Didi அப்படி சொல்றதுக்கே உங்க முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. After a break I'm back and the reason I'm back is ஒரு நல்ல ஷோ கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக I'm here and எனக்கு கிடைச்சிருக்க கெஸ்ட் வேற இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான். இவங்க ரொம்ப யங், மோஸ்ட் sought after actor and வந்துட்டு she is very sexy, கொஞ்சம் controversial but very sweet, talented and இது எல்லாத்துக்கும் விட மேல அவங்க கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு. அவங்க நடிச்ச படங்கள்லாம் ஹிட் ஆகுது, அவங்க வந்து ஒரு லக்கி சாமா அவங்கள வந்து போட்டுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது என்னோட ஷோ கூப்பிட்டு அந்த லக்கை லைட்டாக நம்ம கொஞ்சம் பக்கி மாதிரி வாங்கிக்கலாங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க பார்க்கறதுக்காக. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து நான் பார்க்க போறேன். பார்க்கலாமா? Let's welcome the very beautiful Samantha Ruth Prabhu. Sam, thank you so much என்னோட ஷோக்கு வந்ததுக்கு. Thank you so much for having me. Actually ஒரு 5 monthsக்கு அப்புறம் I'm doing my show, ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம். and நீங்க வந்திருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஒன் லக்கி சாம் இல்ல, நிறைய பேருக்கு பேக் டு பேக் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களை புக் பண்ணும்போது how happy do you feel? Actually நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ திங்க் அவார்ட்ஸை விட நான் வேலை செய்யும் போதே இல்லை அடுத்த படமும் நீ தான் அது சொல்லும் போது அது எந்த அவார்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்காது. அது வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்றேன். இன்னைக்கு சொல்லல, ஓகே நாளைக்கு சொல்லுவேன். நாளைக்கு சொல்றேன். இட்ஸ் a great honor, because ஒரு வருஷம் சில பெரிய படங்கள்லாம் ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் very close quarters. It's very easy to irritate the other person. பா நாளைக்கு நான் இந்த பொண்ணு மூஞ்சில முழிக்கணுமா அந்த ஸோ அது இல்லாம ஓகே இந்த பொண்ணோட திரும்ப வேலை செய்யலாம், திரும்ப ஒரு படம் எடுக்கலாம். அது எனக்கு I think that is my biggest achievement, I would say. But nearly 5-6 years and 25 films. How's that been for you? நிஜமா நான் வந்து இன்னும் நியூ கமர், இன்னும் இப்போதான் வந்தேன், இன்னும் எதுவுமே கத்துக்கல, இன்னும் எதுவுமே சாதிக்கல, அப்படிதான் தோணுது எனக்கு. அடக்க அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு கீழே போய் அடக்கத்துல இருக்காங்க சார். பட் ஓகே தட்ஸ் சோ ஸ்வீட். சொல்லுங்க. ஸோ அது நிஜம். நான் வந்து தமிழ் பொண்ணு, ஆனால் தமிழில் பெருசாக சாதிக்கல. ஸ்டார்டிங் இட் செல்ஃப் தெலுங்கு கிளிக்ட், தெலுங்கு இண்டஸ்ட்ரி வார்ம் வெல்கம் வந்தது. பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ். ஆக்சுவலி கத்தி, நீதானே என் பொன் வசந்தம், நானி, அதுக்கு பிறகு தான் எனக்கு தமிழில் இப்போது நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம். எஸ்பெஷலி இந்த 4 படங்களும் நல்ல ஆத்தர் பேக்ட் ரோல்ஸ், நல்ல கோஸ்டார்ஸ், நல்ல டைரக்டர்ஸ். ஸோ இதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் மோர். அண்ட் இப்போ சொன்னீங்க இந்த வருஷம் இஸ் பின் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னீங்க. பட் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து ஏறி போன வருஷம் எனக்கு அவ்வளோ சரியா இல்லை, ஆனால் இந்த வருஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது அப்படிங்கிற ஹேபிட் வந்து நம்ம சாம் கூடவே பிறந்ததா இல்லைன்னா சாம் போகிற வழியில் அதை பிக்கப் பண்ணிட்டு போய்? ஆக்சுவலி நான் வந்து I don't dwell too much on success. Success வந்து இப்போ படம் வந்ததா ஹிட் ஆயிடுச்சா அடுத்த நாளே மறந்துடுரு. ஆனா ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா எனக்கு நல்ல பேர் வாங்கலைன்னா அது வந்து ஓடிட்டு அடுத்த படம் வர வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஐ ஹவ் கம் டு டேர்ம்ஸ் வித். நான் இப்படிதான். ஸோ ஐ ஓகே ஃபைன், இப்படிதான் நீ விடு, அப்படியே லைக் you have to keep working hard. That's just the way I am. எப்படி நீங்க வந்துட்டு இவ்ளோ கம்போஸ்டா கீழே விழுந்தோம் எந்திரிச்சு அட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க, அடுத்து சக்சஸ் பாக்குறீங்க, இப்போ சொல்றீங்க சக்சஸ் வந்தா ஓகே அடுத்த நாள் மறந்துடுவேன். பட் இது இந்த மாதிரி இவ்ளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இவ்ளோ ஸ்மால் ஏஜ்ல அது இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா ஸ்மால் ஏஜ்லாம் இல்ல. Yeah, you're in your 20s, so you're still young. இல்லையா?
சில பேருக்கு 30 வயசானாலும் அந்த அறிவு வரல. But நீங்க சொல்லுங்க. I think நான் வந்து சின்ன வயசுல நிறைய everybody has gone through a good share of problems, I'm sure, in your life. You have also been through. Recently you were telling me that you were not well, and Yes. and you are working now, and you are taking it in your stride, and நிறைய girls-க்கு அது ஒரு நல்ல example. Hats off to you for that. Thank you, sir. So I think that சின்ன வயசுல இருந்து things have not been easy. எதுமே எனக்கு ஈஸியா வரல. Like from the time of my family, we are not well to do. I was not brought up in, you know, a golden spoon. Everything has been difficult. So I worked really hard. I think 15 வயசுல இருந்து நான் வேலை செய்றேன். I've done all kinds of odd jobs. So I think that I've been a fighter all my life, and I love that struggle, and I love winning, and I think that I take that on as a challenge. I love challenges, and I think that all girls today, இப்போ நான் வந்த மாதிரி எல்லாம் everybody has that opportunity. You just have to work really hard and want it really hard. And fight really hard. Yeah. So நிறைய ரீசன்ஸ் நீங்க ஃபைட் பண்றதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனா நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். பட் நான் இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து நேம்ஸ் லைக் மித்திலேஷ் ஆர் ராக். Does this ring a bell? No. நான் சொல்றேன். அது நீங்க சொல்றதை விட ஐ திங்க் நான் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். Okay. பிரத்யூஷா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த மித்திலேஷ் இவங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய மெடிக்கல் கண்டிஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல. ஐ திங்க் ஒரு பெரிய ஷேர் கோஸ் டு சமந்தா, அண்ட் that is the main reason I wanted to have you on my show. Samantha, பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. Why did you choose that? Pratyusha. Yeah, அதை பத்தி நீங்க சொல்லுங்க இப்போ. Like I said, I come from a very normal background, and அப்போ கூட எங்ககிட்ட நிறைய காசு இல்லை அப்போ. ஆனாலும் I've always seen என் அம்மா வந்து அந்த நிலைமையில கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பேர் சொல்லலாம். நினெட். So அது வந்து நான் கத்துக்கிட்டேன் that the joy of giving, and the children's mothers when their child is good is fine, and after that அவங்களோட முகத்துல ஒரு சிரிப்பு ஒரு ஆனந்தம் அது வந்து அந்த gratitude. எந்த no diamonds, no clothes, no cars, nothing can buy that kind of happiness. So இது நான் ஆக்சுவலா நான் என்ன சொல்லனா இது எனக்காக நான் பண்ற ஒரு விஷயம், அவங்களுக்காக கூட இல்லை, என்னோட சந்தோஷத்துக்காக நான் இந்த ஒரு விஷயம் பண்றேன். ஏன்னா அந்த மதர்ஸ் ஸ்மைலை பார்த்து எனக்கு வர சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். So I would say that I get more from Pratyusha too. It's not just them. Pratyushaங்கிறது it's an NGO, அவங்க நடத்துற ஒரு NGO. நிஜமா ஹாஸ்பிட்டல்ஸ் கூட தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்களும் they also bear a lot of the expenses. So and then Pratyusha comes in, and whatever the parents can do, they come in too. Okay, that's so nice. So this is one face of Samantha. நீங்க நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். So Samanthaவோட ஃபேன்ஸ்க்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. And just in case அவங்க ஆந்திரால தெலுங்கானால மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, if any hospitals தமிழ்நாட்டுல இருந்து இத பாக்குறீங்கன்னா we are looking actually இப்போ last 3 months we are looking for a good collaboration or good association with hospitals in Chennai, because it will be really nice if we extend to Tamil Nadu as well. So nice, so nice. Thank you. இது நீங்க என்னோட ஷோல சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. Super good. And நீங்க ஒரு சூப்பர் ஃபைட்டர். இந்த மாதிரி இன்னொரு அமேசிங் ஃபைட்டர் தான் நம்மளோட ஷோக்கு வர போறாங்க. பட் அவர் வந்து ஃபைட் வந்து மனுஷங்களோட பண்றாரோ இல்ல அவர் வாழ்க்கையோட பண்றாரோன்னு தெரியாது. பல பேரோட இதயத்தோட அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். I just love him so much. He is nation's best actor. ரீசெண்டாக அவர் பர்த்டேல கூட சொல்லியிருந்தோம், அவருக்கு என்ன கடவுளே நீ அவருக்கு என்ன கொடுத்தாலும் அவர் ஹாப்பியாக ஆக மாட்டாரு, ஜஸ்ட் அதிகப்படியான ரோல்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கடவுளே, அவர் ஹாப்பியாக இருப்பார். அந்த மாதிரி ஜஸ்ட் குட் ஆக்டிங் மட்டும் வச்சு லைஃப்ல ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்காருன்னா அது இவர் மட்டும்தான். லெட்ஸ் வெல்கம் நேஷனல் அவார்ட் வின்னர், இந்தியாஸ் பிரைட், சியான் விக்ரம். I was sitting down, okay.
responsibility. Thank you, Kenny sir. So are you? Please உட்காருங்க. Shall I leave this here? Yes, I please. already have a flower sitting next to me. So, looking gorgeous. I think this is the best Samantha இது வரைக்கும் நான் இவ்வளவு அழகா நான் பார்த்ததே கிடையாது. சமந்தா என்ன காரணமோ? Because he's sitting next to me. நான் ஒரு சீரியஸா ஒன்னு சரி. He's I think நான் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கேன் I'm extremely biased. He is my favorite. Really? Like, because in the padam was I think ஒரு வருஷம் this movie has been happening and he's been such a great friend and strength. So many instances at times I needed. He's been like a rock. Yeah. Thank you so much. Okay. இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கூட இருக்கும்போது எப்பவுமே after finishing a shot will you want to இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும்போது தான் அவர் வந்து இவ்ளோ பெரிய ஸ்டார் எனக்கு gets registered in my head. ஏன்னா in shoot and all it's like கிடையாது. Or even a normal what no அந்த லெவல் again அவருக்கு ஷூட்டிங் இல்லாத போது கூட வந்து he has helped me. That's what I wanted to ask. நீங்க பண்ணி ஷார்ட் பண்ணி முடிச்ச உடனே do you search for Kenny sir? Yes. Was it good? So நல்லா இருந்ததா? அப்படி கேப்பீங்களா? Yes. அதுதான் என்னோட கேள்வி. சொல்லுங்க. Many places I became tired. Like no I can't do it. Say I don't want to do it. And the level Anna he has taken the tantrum also. No you can do it. அந்த லெவலுக்கு இறங்கி பண்ணிருக்காரு அந்த படத்தை. And அந்த லெவலுக்கு he's helped me in this film. You know, be it the acting, be it the dubbing, everything. dubbing work. Of course he's been one of the busiest dubbing artists too. Exactly. So you have the best in all fields, illa? Yeah, the best and the worst thing I want to change about him is perfection. நம்ம பேசின ரொம்ப அது ஒண்ணு அப்படியா? Yeah. அதனால லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மண்டகசாயம் மண்டவலி வர அளவுக்கு நீங்க ஏதோ perfection அது யோசிக்கிறோமே ஒரு நர்சூஸ் காஃபி ஸ்ட்ராங்கா குடிக்கலாம் போல ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ளீஸ் அவ்வளவு செலவு பண்ண எங்க கிட்ட பட்ஜெட் இல்ல பாச்சு தண்ணி வேணா நாங்க தர சுடு தண்ணிக்கு ஸ்டவ் கூட இல்லங்க காசு ப்ளீஸ் ஓ மை காட் எங்க ஃபுல்லா பெரிய கப்ல வச்சிருக்கீங்க நோ இந்த ஸ்பான்சரே எங்களுக்கு நர்சூஸ் காஃபி தானே ஆனால எங்களால முடியாது அதனால நம்ம அடுத்த கேள்விக்கு டக்குனு போயிடலாம் everybody comes to you and ask sir எப்படி இருந்தது ஷாட் நல்லா இருந்ததா இப்போ கூட சொன்னாங்க every time உங்களோட அப்ரூவல் வேணும்னு ஆக்சுவலி ரொம்ப அடக்கமா ஏதோ பேசிட்டு இருக்கு சார் நீங்க வந்து இந்த படம் கண்ணமாப்பேட்டையை விட பயங்கர அடக்கமா இருக்காங்க அவங்க இந்த படத்துல வந்து she screamed it really ஒரு நல்ல ரோல் ஒரு பிரமாதமான ரோல் லைக் for a heroine together அது வந்து ஒரு ரெட்ஃபனா ஒரு what do you say it's a gift அப்படி தான் நினைக்க முடியும் அது வந்து she's used it like really use it well and she's saying no நிறைய இடத்துல வந்து நான் ரொம்ப டவுனா இருப்பேன் அந்த சப்போர்ட் பண்ண she needed that ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ரோலே கிடையாது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு and very challenging very challenging and physically பார்க்கும்போதே வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்க வேண்டியிருந்துச்சு getting into the character doing fight sequences அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ரொம்ப டிஃபிகல்ட் பாருங்க எவ்வளோ டேண்டியாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு குதிரை ஓட்டுறதுனா அவ்வளோ நல்லா ஓட்டி எப்பவுமே எனக்கு அதுதான் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த குதிரை ஓட்டுற சீனில் வந்து ஒரு 5 பேர் அதில் ஒருத்தன் விழுந்துட்டான் ஒருத்தன் இழுத்துக்கிட்டே போச்சு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஓட்டவே தெரியல அவர் பாட்டுக்கு இப்படி ஒரே இடத்துல அவர் வந்து அவர் மனசுல வந்து நிறைய பயங்கரம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுன்னு நினச்சிட்டு இல்லை அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் இந்தமா புயல் மாதிரி அவ்வளோ நல்லா அவ்வளோ அது வந்து அந்த சீன் மட்டும் பட் அது இல்லாமல் இல்லை ஐம் சேயிங் குதிரை சீன் மட்டும் சொல்லாமல் எனக்கு வந்து இல்லை எனக்கு சாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அது நான் சொல்ல சீக்கு யாரோ அவங்க படத்தை பார்த்துட்டு சார் முதல் தடவை இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அது ரகசியமா அவங்ககிட்ட சொன்னேன் சார் முதல் தடவை அவங்க நடிச்சிருக்காங்க அதான் அவங்க கூட வர்க் பண்ண டைரக்டர் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் ஆனா அந்த காம்ப்ளிமெண்ட்லயே ஒரு இன்சல்ட் கொடுத்தா எப்படி ஒரு தடவை நடிச்சிருக்காங்க பட் என்னன்னா ஓகே தட் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க ரொம்ப கியூட்டா பார்த்துட்டு இப்போ ரீசன்ட்டா I saw that what is it மனம் திடீர்னு சாம் பார்த்து then I started watching ரொம்ப கியூட்டா தெலுங்குல பட் தமிழ்ல வந்து அந்த மாதிரி அவங்க இன்னும் பண்ணதில்லை லைக் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல பட் 10ன்றதுக்குள்ள வந்து she screamed it like ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து இல்லை மில்டன் ரொம்ப அழகா நேரத்தை சொல்லிட்டு இருந்தாரு இட்ஸ் a love story basically but when do you fall in love when you நீங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்தீங்கன்னா with yourself you will not fall in love with anyone you are incomplete and you search for the other half of the soul so அவங்க கேரக்டர் அந்த மாதிரி she is also incomplete அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க and ரெண்டு பேருமே actually ரொம்ப very different people like chalk and cheese அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ள வர லவ் பட் நாங்கள் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம் டியூட் கிடையாது எதுவுமே கிடையாது பட் என்னன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு பப்ளினஸ்
அந்த ஹியூமர் அது வந்து லைக் இது வரைக்கும் பண்ணதே நான் பார்த்ததில்ல தமிழில். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், ரொம்ப மொக்கையாக இருக்கும், கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி. மில்டன் வந்தோடனே சாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபுல்லி கவர்ட், இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கத்துல ரொம்ப தெரியுது அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட முக்கால்வாசி க்ளோஸ். அது பார்த்தா தான் அது மேலே ஒரு ஜாக்கெட்டு கண்ணாடி போட்டு ரொம்ப மொக்கையா. பட் அந்த காமெடி அந்த க்யூட்னஸ் இட் வில் பி ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த படத்துக்கு அப்புறம் லைக் பீப்புள் வில் ஜஸ்ட் கோ கிரேசி மோர். Listen, now we are starting on mutual admiration, so we're really is she looking gorgeous today? நான் அங்க இருந்து பார்த்தேன். கடன் வாங்கியாவது ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். I think I also definitely need a break. இவங்க ரெண்டு பேரோட இந்த பாச போராட்டத்துக்கு நடுவுல என்னால முடியல. கோபப்படாத, நீ ரொம்ப 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 அழகா இருக்க. இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியும். வேண்டவே வேண்டாம், கைப்புள்ள உன்னை வச்சு காமெடி பண்றாங்க, உடனே பிரேக் விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. Let's go for a short commercial break. இது Narasus Coffee with TD powered by Green Home and Prisma leggings and jeggings. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது Narasus Coffee with DD and Kenny sir என் கூட இருக்கனால நான் வந்துட்டு அவரை பத்தி சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா கேட்க போறேன். சாம், நீங்க வந்து now just love பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் இப்ப சார். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் you have to bear with us. நான் போயிட்டு வரட்டும். No baby ma. No Oh, again baby ma. Everybody calls her baby ma. போகவே முடியாது. நீங்க லவ் பண்ணுங்கப்பா அப்படிங்கறீங்க. Okay, thank you very much. So Kenny sir, அத பழைய கதையில இருந்து I'm going to ask you நிறைய விஷயங்கள். Okay. Inspiring stories of Kenny sir தான் நம்ம இப்ப பார்க்கறோம். October is a very special month உங்களுக்கு. ஆமா, காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்தாரு. அவரோட பேத்தி ஷைலஜாவும் பிறந்தாங்க அதே அக்டோபர் 2 அன்னைக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான ப்ளே நீங்க பண்ணது அக்டோபர்ல தானே? which one? Black comedy. That's yeah, oh my god. That's in October. அது எப்படி தெரியும்? சார் இதான் வேலை செய்யணும்ல சார். வேலையே செய்யாம எப்படி சார் சம்பளம் வாங்குறது? That's when I had my accident. October 16th or 15th, 14th. Yeah. Do you remember anything about that play? Yeah, எல்லாமே. Peter Shaffer's play. It's a very nice play. இருட்டா இருக்கும், அது நடிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 minutes அப்படியே போவோம். திடீர்னு லைட்ஸ் வரும்போது எல்லாரும் ஐயோ கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல் ப்ளே வந்து டார்க்னஸில் இருக்கிற மாதிரி. ஸோ செம காமெடி அது. அப்போது அன்னைக்கு பண்ணிவிட்டு அந்த ப்ளே முடிச்சுட்டு போகும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக அது எங்கேயோ ஸ்க்ரீன் பண்ணாங்க, ரொம்ப ஆசை போய் பார்க்கணுன்ட்டு. இல்லை லாஸ்ட் மினிட்ல நிறைய வீட்டில் சென்டிமெண்ட்லாம் அப்படியே கொதிச்சு வேண்டாம் அந்த எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அதனால சரி ஓகே அங்க ப்ளேல இருந்து அதுக்கப்புறம் இல்ல கேக்குறம்போது அந்த ஒரு ஃபீலிங்கோட அந்த அக்டோபர் மாசம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது அது இப்போ நல்லவேளை ஷைலாவோட பர்த்டே நான் மறக்கலன்னு அப்படிலாம் யோசிச்சேன். இல்லனா வீட்ல இல்ல எனக்கு பெரிய கிஃப்ட் இல்ல, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தனால கன்ஃபார்ம்டா மறக்கவே முடியாது. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல எப்படி ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணுவாங்க பர்த்டேஸ்னு, ஒரே ஒரு தடவை மறந்தா போதும். எனக்கு காந்தி தாத்தா இருக்காரு. காந்தி தாத்தா தேசத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஓகே அண்ட் ஃப்ரம் தேர் இப்போ ஷைலா மேம் பத்தி பேசினால do you remember நீங்க எப்படி வந்து அவங்கள ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஐயோ உங்களோட லவ் ஸ்டோரி பத்தி நீங்க ஏதாவது சொல்லலாமே, ஷேர் பண்ணலாமே? நிறைய கதை இருக்கு. எப்படி மீட் பண்ணோமா, ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி நானும் போறேன், அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டிக்கு வராங்க. நான் கிரச்சஸோட இருந்தேன், நடக்க முடியல. அவங்க வந்தாங்க, எனக்கு ஆக்சுவலி அவரை பார்த்தோன்னே மணிலாம் அடிச்சுது, அந்த லைட்லாம் போச்சு. அப்புறம் ஐ ரிமெம்பர் ஷி ஆஸ்க்ட் மீ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க. நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. நான் வந்து சைக்காலஜி பண்ணிகிட்ருக்கேன், ஐ எம் டூயிங் மை எம்ஃபில் பிஹெச்டி பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க. நான் இப்போ ஒன்றும் பண்ணல, அப்போ எனக்கு நடக்கூட முடியாது. இப்போ நான் ஒன்றும் பண்ணல, நான் பெரிய ஸ்டார் ஆக போகிறேன். அப்போ அவங்க சைக்காலஜினால சரி இவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், டிலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர்னு அவங்க ஒரு சின்ன நோட் புக்கில் மைண்டில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து சும்மா ஐ செட் ஐ பிகம் அ பிக் ஸ்டார். இப்போ ஒன்றும் பண்ணல, இவன் ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் இவன் நடிக்கணும், அது ஹிட் ஆகணும். ஆமா அப்படி சரின்னு அப்படி விட்டாங்க. அதுக்கப்புறம் of course we fell in love and all that. பட் ரொம்ப நாள் பிறகு தான் லைக் எனக்கு ஆக்சுவலி படங்களே வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பிறகு தான் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சொன்னாப்ல I used to think it's delusions of grandeur, not bad.
இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறோம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a very sweet segment. Now we're going to have a quiz. So quiz I hate quizzes. சார் இப்படி சொல்ல கூடாது. நாங்க வந்து actually டெம்போலாம் வச்சு கத்தி கொண்டு வந்திருக்கோம் ப்ளீஸ். எங்களோட ஃபேவரட் பாஸ்ட் டைம் அதான் quiz up. பாருங்க ஃபேவரட் பாஸ் டைம் quiz up பண்ணிட்டு இங்க மட்டும் quiz பண்ண மாட்டேன்னு இந்த மாதிரி quiz எல்லாம் இல்ல, நாங்கலாம் வேற மாதிரி. வேற மாதிரி. ஓகே இப்போ இந்த quiz விளையாடுவீங்க. நீங்க கேக்குற கேள்விலாம் அதுல இருக்காது. அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி கேள்வி கேட்க எனக்கு தெரியாது. பட் எனிவேஸ் எனக்காக இந்த quiz நம்ம விளையாடலாம் ப்ளீஸ். That's for you. Hello children, please We are- behave. we are like, Don't misbehave. Don't do bad behavior. Please. Okay? Yeah. Okay, sorry. Come in. Continue. ஓகே விஜய் மில்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண மூணாவது படம் இது. 10ன்றதுக்குள்ள. He is a very brilliant man. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க எண்ணிட்டு இருந்தாங்க. உல்லாசம் படத்துல விக்ரம் அவர்கள் வளர்த்த ஆமையோட பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். ஐயோ. What is this? இது ஏதோ சித்ரகுப்தனோ ஏதோ ஒரு வாயில நுழையாத ஒரு பேர் தான். இருங்க ஒரு நிமிஷம். இது எனக்கு எப்படியா தெரியும் என்னோட Hey, how can you ask her? இது சித்ரகுப்தனா? இரு நான் விட்டு கொடுக்குறேன் உங்களுக்காக. முதல்ல அவர் தெரியாதானே விட்டு கொடுக்கிறது. அவரே போட்டு இருக்கிறாரு. ஏதோ அந்த மாதிரி தானே some mythological name தானே. வெயிட். இமயவர்மன். எஸ் சாமுக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ்ல கேள்வி கேக்குறேன் Oh பாருங்க my இப்போ. god. இந்த படத்தோட பேர்லாம் நான் தமிழ்ல சொல்றேன், அதோட இங்கிலீஷ் பேரை நீங்க சொல்லணும். முடிஞ்சா புடிச்சு பாரு. Catch me if you can. பிரில்லியன்ட். ரொம்ப பேடா. பிதா மகன். யோசிங்க சாம். கஷ்டப்பட்டு கியூல நின்னு சைனா பசார் போய் அந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன் பசார். ப்ளீஸ் அதை அமுக்கி விளையாடுங்க. Okay, fine. ஓகே சிலந்தி மனிதன். What சிலந்தி? Spider. Spider. What is that? Spider what movie? What movie? Spider-Man. Oh Spider-Man. சார் நீங்க அமேசிங்கான ஆக்டர், ஆனா இந்த இடத்துல இல்ல சார். நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். சாரிமா. ஓகே சரி இப்போ வந்து இங்கிலீஷ்ல பேர் சொல்றேன், அதோட தமிழ் படம் சொல்லுங்க. சான்ஸே இல்ல. இது ரொம்ப ஈஸி. உங்க ரெண்டு பேருக்காக பண்ணிருக்கேன். Okay. அடுத்து பாருங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்க. நியூ கிங்ஸ். புதிய மன்னர்கள். கரெக்ட். இது ரொம்ப ஈஸி. இது உங்க படம். ஓகே யூ ஆர் மை கோல்டன் ஸ்ப்ரிங். நீ என்ன பொன் வசந்தம். அவங்க தான் பஸர் அடிச்சு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனால நான் இப்ப அடிச்சிட்டு இருக்கேன். இது ஏன் You're பஸர்? just சும்மா think. டேய் நீ தான் பொன் வசந்தம். நான் தானே சொன்னேன். நான் சொன்னேனா? அவங்க தம் சொன்னாங்க. நீ தான் என் பொன் வசந்தம். தம். இப்போ பெல் அடிச்சா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. நேம் எனி heroes whose name ends with Kant. 3 heroes சொல்லுங்க பாப்பா. ரஜினிகாந்த், விஜயகாந்த், சூரியகாந்த். ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் தான் சரி. She wins. I give it to you. Parala sir, we'll give it to her. She was really good. And the third name da actually correct. சரி இது சார் நீங்க இத சொல்வீங்க. Name any 5 heroines whose name starts with S. Samantha, Sushmita, Sridevi, Sushmita, ரெண்டாவது ஸ்ரீதேவி. Please anybody one. ஸ்ரீபிரியா, ஸ்ரீவித்யா, சகலகலா வள்ளி. பல்லி அவ்வளவு இல்ல. ஹலோ 3 தானே சொன்னேன். 5 நான் 5 சொல்லியாச்சு. எங்க சொன்னீங்க நீங்க? 2 ஸ்ரீதேவி சொன்னேன், சமந்தா சொன்னேன், ஸ்ரீவித்யா சொன்னேன், ஸ்ரீபிரியா சொன்னேன். Swati. ஸ்வாதி. கரெக்ட் ஸ்வாதி. யா. சங்கவி, சங்கீதா. யா. Sangeeta. எல்லாரும் இருக்காங்க. Correct. சங்கீதா இவங்களெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. No, under pressure. Under pressure we are. இந்த மாதிரி tough questionsலாம் கேட்டா இது டஃபா. ஐயோ சரி guess the song. Flowers please take rest. She's coming. பூக்களே பாடுங்க சார். That's I. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். ஆஹா. இவள் வந்து விட்டாள். What is that both of you have in common? One thing apart from being a fighter. I think obsession with knowledge, gaining knowledge. அந்த மாதிரி இல்ல. We are both very we are Curious. adorable cute people. இதெல்லாம் Best நாங்க looking. சொல்லணும் சார். நீங்களே மாத்தி மாத்தி Committed actors. இல்ல. We have Both of Christian the name, Kenny Christians, and yeah. Samantha. Yeah. போதும் born in April அத சொல்லலாம்ல அந்த ஆன்சரை மட்டும் விட்டுட்டு எங்க போய் சொல்லிட்டு வரீங்க. Okay, both of us எங்களோட birthstone வந்து diamond. அது வாங்க என்கிட்ட காசு இல்ல. ஏப்ப எனக்கும் காசு இல்ல. டைமண்ட் எனக்கு பிடிக்காது. Coffee முதல்ல காஃபியே குடிக்க தெரியல. நர்சஸ் காஃபில பெரிய கப் 2 வச்சிருக்காங்க. சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். வடிவேலு அவர்களோட 2 ஃபேமஸ் டயலாக் சொல்லுங்க பாப்போம். கிளம்பிட்டாயா. உன்னே அதுவா? அவன் என்ன நல்லவன்னு நினைச்சான் அதா? அது கூட ஒரு டயலாக் ஃபேமஸ் டயலாக். நல்லவன் சொல்லிட்டான். அவன் ரொம்ப நல்லவன்
சொல்லிட்டான். சரி ஓகே, எத்தனையோ தடவை சென்னை ஏர்போர்ட்ல டிராவல் பண்ணிருப்பீங்க. சென்னை ஏர்போர்ட்டோட பேர் சொல்லுங்க பாப்போம். காமராஜ். Yeah, அது டொமஸ்டிக்கா இன்டர்நேஷனலா காமராஜ்ங்கிறது? சார் ப்ளீஸ் டு நாட் ஹெல்ப், இட் இஸ் ஃபார் ஹர். நோ ஓ சாரி, அப்பா அது கிடையாது, அது வந்து ஆப்பிரிக்கால அடிஸ் அபாபால இருக்கு. அபாபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். Are you அப்ப serious? என்ன? She doesn't. சரி, பதில் மட்டும் அவங்க சொல்ல போறது இல்ல, இப்படியே மாத்தி மாத்தி பேசி என்ன மென்டல் ஆக்க போறாங்க. சொல்லியாச்சுல, காமராஜ் டொமஸ்டிக் ஏர்போர்ட், இன்னொன்னு அண்ணா இன்டர்நேஷனல். I said Anna. I said Anna. அண்ணா அன்னைக்கே சொல்லியாச்சு. நீங்க அவரை பார்த்து அண்ணான்னு உடனே நீங்க அவர்கிட்ட அண்ணா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறீங்கன்னு நினைச்சேன். என்கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிருக்கணும் அண்ணான்ட்டு. சரி, இன்னொரு இன்டெலிஜென்ட் क्वेश्चन. ரூபா நோட்ல, அத இந்தியன் ரூபில இருக்கிற சைன் யாரோடது? காந்தி தாத்தா இல்ல, சைன் யாரோடது? நினைச்சே asking the picture. என்ன The governor, the what governor? RBI. No. Yeah, it's the RBI governor. சின்ன பொண்ணுக்குள்ள எவ்வளவு மூளை. ஆர்பிஐ கவர்னர் இஸ் Then what you thought? நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன இந்த மாதிரி கேள்வி இப்படி கேட்டா டக்கு டக்குன்னு வரும். இப்படி கேட்டா டக்கு டக்குன்னு வரும். பட் என்கிட்ட கேள்வி டக்கு டக்குன்னு வராது, ஏன்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. Okay. Now that Sam is very upset, I don't like beautiful girls being upset. So I'm going to give you, Sam, a beautiful gift. Oh my god. Shall I give you a gift? Sarcastic. No! Sarcastic spelling கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கு தேவே sarcasm-ஆ? Thank you. Do you like it? Thank you very much. காசு இதுக்கு உள்ள போடுறதுக்கு? இதுக்கு காசெல்லாம் அங்க கொடுத்து கடன் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன்பா. இதுக்கு மேல உள்ள இது actually இது வந்து So sir, உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும்ங்கறனால That's what she also like. Okay, I want that. Yeah, you take it. Yeah. Thank you. உங்களுக்காக நான் போய் ஹேண்ட் பிக் பண்ணி How இந்த sweet. கேண்டில்ஸ் Wow. வாங்கிட்டு வந்திருக்கேன். It's like aroma, it's maroma. Right. You both like my gift. We love you, Deep. கால் வலியில அதுல போய் நீ போய் சார். நிஜமா you went and bought. Yeah. You went and bought. Yes. அதுவும் God. நான் போய் அந்த இதுல மூணு பேக் என்ன உங்களுக்கு என்ன தெரியும்ல? But you give me something, but the Sam குடுக்கவே எனக்கு தோணலையே. குடுக்க கூடாது. சரி, ஓகே. நான் உங்களுக்கு தான் காஸ்ட்லி gift வாங்கி கொடுத்திருக்கேன்ல. Yeah, thank you. என்ன சாம் நீங்க இப்படி பண்றீங்க? Decided that you can't. இவங்க ரெண்டு பேரும் வைக்கிறதுக்குள்ள எனக்கு 10 வயசு ஆயிரும் நினைக்கிறேன் ஒரே ப்ரோக்ராம்ல. அதனால இந்த தருணத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். இவங்களை எப்படி மேய்க்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் நான் PhD போய் பண்ணிக்கிட்டு வரேன். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை கிரீன் ஹோம் அண்ட் பிரிஸ்மா leggings and jeggings. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. It's Nurses Coffee with Didi and I have two really badly behaving children as my guests. எங்க யாரு? Okay? இந்த சவுண்ட கட் பண்ணுங்க. ஏன்னா அடிச்சுட்டே இருக்க போறாங்க. பட் நாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே சமந்தா, இப்போ நாம பண்ண போறது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். எவ்வளவு ரேபிடா ஆன்சர் சொல்றீங்க? சரி, உங்களை பத்தி மேட்ரிமோனியில ஒரு 3 வார்த்தையில இல்ல 3 லைன்ல டிஸ்கிரைப் பண்ணனும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. நீங்க என்ன எழுதுவீங்க? You don't have to talk much because I will do all the talking. Superb. I look above average. மூணாவது பாயிண்ட் ரொம்ப தன்னடக்கம். Yeah, I'm very well behaved. Very well behaved. இந்த அம்மா ஷோ சொன்னாங்க. பார்க்க வேணாம்னு மட்டும் சொல்லி. என் அம்மா சொன்னாங்க நான் ரொம்ப well behaved. அப்படியா? அப்போ ஓகே. அப்போ ஒத்துக்க வேண்டியதான். The most daring thing you've done in your life? ஐயோ. Become an actress. Good one. You have to give her the Give it to her. Yeah. Okay, fine. What is the worst lie you've told to the press? I am single. Okay. உங்களை மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ண போறாங்க அப்படின்னா அதுல என்ன Dress போட்டுருக்கணும், என்ன மாதிரி போஸ் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? Sorry. ஓகே, சாரி. With one crown. ஓ, crown. Crown. ஒரு ராணி மாதிரி இருக்கணும் பேசிக்கலி. அதுதான் மேட்டர். ஓகே. If you want to propose your dream boy, எப்படி நீங்க ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? பாட்டு அவங்க தான பாடுவீங்களா? ப்ரோபோஸ் பண்ணனும், உல்டா சொல்லிட்டீங்க. No, I don't mind. If I love somebody, I'll propose to him. பாருங்க சார். படிச்ச பொண்ணு. படிச்ச பொண்ணு சார். I'll be honest, but I have no problem. நான் propose பண்ணுவேன். பேஸ் சொல்றதுதான், வார்த்தைகள் தான். Yeah. Words is all I have அப்படி. Or actions. Okay. Who is your favorite director? Pick one. Gautam sir, Murugadas sir, Rajmouli sir. I'm most friends with Murugadas sir.
Okay. One thing you don't like about Vikram sir, but you Oh, already one thing I answered don't that. like about DD. No, no, அது வந்து one thing கிடையாது. அது நிறைய things இருக்கும். அந்த மாதிரி One thing I don't like about Vikram sir, I love and hate the exact same thing, his perfection. Perfection. Okay, fine. What's your take on item numbers? I don't mind it. I don't mind looking at hot bodies. Okay. One best co-star of yours. Okay, I'll say in Telugu, Naga Chaitanya. Okay, one worst co-actor. No, yarume illa. யாருமே இல்ல. Because if you see, I work with the same people again and again and again. Oh, yeah, correct. விக்ரம் சார் இப்போ உங்ககிட்ட எனி ஹேபிட் நீங்க வந்து ஆக்டிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க விட்ட ஒரு ஹேபிட் இல்லனா ஏதாவது ஒரு விஷயம்? ஸ்மோக்கிங். ஆக்டிங் வந்த பிறகு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா என் முதல் படம் வந்து சிகரெட் ஹவு டு கிவ் அப் ஸ்மோக்கிங்னு ஒரு படம். அதுதான் ரீமேக். அதில் சிகரெட் அடிச்சு நான் ஆரம்பித்தேன். அப்புறம் நடிக்கிற போதே வந்து இனிமேல் அடிக்கக்கூடாது எக்ஸெப்ட் ஏதாவது ஒரு ஷார்ட்ல பண்ணி தான் ஆகணும். அதர்வைஸ் ஐ டோன்ட். So nice. Okay. நீங்க ஒரு ஐலண்ட்ல மாட்டிக்கிறீங்கன்னா இங்க இருக்கிற ஆக்ட்ரஸ்ல யார் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க? சமந்தாவா, த்ரிஷா, ஸ்ரேயா யார்? எந்த விஷயத்துல? உங்க அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்சு கூட்டி வரதுக்கு. இல்ல ஐலண்ட்ல வந்து ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணும். வேற யாராவது யாராவது கப்பல் கேப்டனா இருக்கணும். அந்த மாதிரி யாராவது ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயின் வந்து அவங்கள தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. யார் ஹெல்ப் பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா? ஸ்ரேயாக்கு ஸ்விம்மிங் வராது. சரியா? கொஞ்சம் ஓகே தான். எனக்கும் ஸ்விம்மிங் வராது. த்ரிஷாவா? த்ரிஷா எனக்கு தெரியல வருமானு தெரியல. ஆனா ரிஸ்க் எதுக்கு? இவங்க ரெண்டு பேர்ல யாராவது த்ரிஷா வந்து ஏன் முதுகுல வந்து நான் அவங்கள ஹெல்ப் பண்ண போய் வேண்டாம். ஓகே. எந்த ஒரு தமிழ் படமோ இங்கிலீஷ் படமோ நீங்க ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க எது வந்து ரீமேக் பண்ணுவீங்க? யுவர் ஃபேவரட்? பண்ணிட்டாங்க காட்ஃபாதர். ஓகே. அப்போ ஒரு தமிழ் படம் ரீமேக் பண்ணால எப்பவுமே 16 வயது நிலை. எனக்கு அது ஐயோ அந்த சப்பானி கேரக்டர் அண்ட் வாட் ஆஃப் ஃபிலிம். ஐ திங்க் இட்ஸ் டன் டு பர்ஃபெக்ஷன். எப்பவுமே நான் ஃபீல் பண்ணேன்னா கமல் சாராலையும் பாரதிராஜ் சாராலையும் அதே வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் எனக்கே தெரியும் அந்த கேரக்டர் வந்து என்னால் நான் அதை எய்ப் தான் பண்ண முடியும் தவிர இல்லை. ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் அண்ட் பெஸ்ட் மூவிஸ். எத்தனை தடவை பார்த்துருக்காங்க. மிஸ் பியூட்டிஃபுல் யாருக்கு கொடுப்பீங்க உங்க ஹீரோயின்ஸ்ல? ஐ திங்க் டுடே சாம் ஜஸ்ட் டேக்ஸ் இட். ஐ மீன் இன்னைக்கு அவங்க இருக்கிறத பார்த்து the way she is looking, I think she's fabulous today and I can't think வேற யாருமே எனக்கு இப்போ என் முன்னாடி தோணல. டுடே இல்ல எல்லாத்தையும் விட இன்னைக்கு எல்லா டேஸும் விட இன்னைக்கு இன்னும் அழகாக இருக்கிறார்கள். அது வந்து என் கண் முன்னாடி இருக்கும் மற்ற கதாநாயகிகள் எல்லாருமே அப்படியே கஸ்பமாய் அப்படியே பஸ்பமாய் போயிட்டாங்க. ஆஹா. ஓகே. பெஸ்ட் பிக்அப் லைன் you've told so far in your life? Will you pick me up or shall I come and pick you up? ச்சே, சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஓகே. நீங்க யாருக்கு இந்த ஃபாலோயிங் விஷயங்கள் சொல்லுவீங்க? ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், ஒரு மன்னிப்பே கிடையாது. சாரி அண்ட் தேங்க்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். மன்னிப்பே கிடையாது வந்து விஜயகாந்த் சார் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அவர் அகராதியில் மன்னிப்பே கிடையாது. See, that's not a straight answer, but it's a fantastic answer. So I am giving it to you. Okay. இப்போ if you have a time machine, you can rewind and go back to memories. Na எந்த ஒரு portion நீங்க திரும்ப போய் you want to relive? December 10th, 1999 சேது ரிலீஸ் ஆன அன்னைக்கு. I can go back and back 2 நாள் அது ஒன்று. And of course December 14th and Dhruv's birthday. September 23rd. ரெண்டுமே வந்து முக்கியமானது. But December 10th வந்து எனக்கு I think professionally and all my dreams coming true அன்னைக்கு தான் நடந்தது. And அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு யாரோ தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அந்த படத்தை வந்து பயங்கரமா பாராட்டினாங்க. கேட்டோடனே நீங்க அழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இஸ் தட் ட்ரூ? கெட்ட வார்த்தை அங்கங்க 2-3 கதை எடுத்து சேர்த்து போட்டாங்க. ஓ. எங்களுக்கு சொல்ல பாலாவா நானும் வெளியில இருந்தோம். அப்ப வெளியில போகும்போது திட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அழு வச்சிட்டானுங்களடா அப்படின்னு. பாலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இட் வாஸ் லைக் என்ன சிரிக்கிறீங்க? ஆனா எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் அது இல்ல? That was okay. Name the underrated actor, underrated actress and director according to you. two girls. I think Anjali அவங்க வந்து very good performer and I thought இதுல நடிச்சாங்கல்ல மரியான் பார்வதி. I thought she's also good. But எனக்கு அஞ்சலி வந்து actually as a performer அவங்க வந்து I think she's really good. Maybe choice of films, I don't know. அது ஆக்டர்ல வந்து as far as Tamil cinema is concerned யாரெல்லாம் talented they have done well. I think underrated னு சொன்னா I think it would have been me. அந்த 10 வருஷம் நான் வந்து போராடும் maybe I mean whatever I am saying, otherwise like கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து whoever has worked hard or whoever is talented அவங்க வந்து கண்டிப்பா they doing well, so I wouldn't say. Directorsல வந்து again same story, no? I think அவங்க நல்ல if they are really good
by now they would be shining illa. ஓகே ஒரு gossip about Samantha நீங்க பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பரப்புவீங்க? That one. அது சொல்லிட்டு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். மனுஷனுக்கு இங்க டென்ஷன் ஆகுது. நிறைய இருக்கு. எந்த இது சொல்ல நிறைய இருக்கு. ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். ஓகே ஒன் காசிப்னா பரப்பணும்னா சும்மா பரப்புறது உண்மை சும்மா பரப்புறதா அவங்க இப்போ ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பரப்பி விட்டுருவீங்க. இப்போ காசிப் இல்லையா? இல்லை அது ட்ரூ தான். ஏன்னா இதை நான் பிரேக் பண்ணி தனியா விசாரிக்க வேண்டிய ஒரு விசாரணை சப்ஜெக்ட் வந்திருக்கேன் கிட்ட நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். ஓகே உங்களோட ஒரு பெஸ்ட் அண்ட் worst கோஸ்டா உங்களோட பெஸ்ட் பேர் அண்ட் ஸ்கிரீன்ல இட் வாஸ் நாட் தட் குட் பேர் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். அது ஐ டோன்ட் திங்க் யாருமே இல்லையா? இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒருத்தர் தவிர எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் எவ்ரிபடிஸ் இது ஸ்கிரீன் ஒருத்தர் தவிர அந்த ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றேன். சரி ஆனா பெஸ்ட் நீங்க சொல்லலையே பெஸ்ட் சொல்ல வேண்டாமா? பெஸ்டா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் கெமிஸ்ட்ரி ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி த்ரிஷா. ஏன்னா அவங்களோட பாட்டியே அவங்க கிட்ட சொன்னாங்களாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப டூ மச்சா இருக்கு ரேஞ்சில் இருக்கு அப்படின்னாங்களாம். அது ஒன்று சொன்னாங்க. பட் எனக்கு என்ன இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் our chemistry is going to be something very interesting. padam paathitu nee sollu. Okay fine done. Yeah. So rank the following heroines based on their acting skills. Oh lord. Anushka, Samantha, Trisha, Amy Jackson, Aishwarya Rai. One of the sweetest co-stars is Anushka. One of the most professional is Aishwarya. And one of the most gorgeous is Amy. Trisha is like one of the coolest chilled out people. And all this put together Samantha. இந்த கேள்வி இந்த பதிலுக்கு அப்புறம் இந்த ஐபேட் எடுத்து நான் ராபிட் ஃபயர் ரவுண்ட் கேட்டேன்னா ஏமா நான் எவ்வளவு சீரியஸான ஒரு மேட்டர் சொல்றேன் நீ அது காலி பண்ணிட்டியே நீ. என்ன சார் எங்க போயிட்டீங்க நீங்க? அவ்வளவுதான் ஓகே ஷோ ஓவர். இதுக்கு மேல ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆன்சரை யோசிச்சதுக்கே கண்ணி என்ன கேப்ல யோசிச்சாருனே தெரியலையே. என்னமா யோசிச்சிருக்காரு? Okay. Let's go for a short commercial break. இது Narasu's Coffee with TD powered by Green Home and Prisma leggings and jeggings. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது Narasu's Coffee with TD powered by Green Home and Prisma leggings and jeggings. Okay sir. இனிமே பேச்சே கிடையாது only வீச் தான். This is have you ever. உங்க லைஃப்ல நான் சொல்ற விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. Yes I've done it னா காங் அடிக்கணும். No I've not done it னா இது மாதிரி ஒரு பெரிய காங் என் வீட்ல இருக்கு. அந்த மாதிரி கேள்வி கேட்டா ஏன் அத வச்சு என்ன அடிப்பாங்க. சோ பாத்து கேளுங்க. சரி இப்படி திட்டி நான் அப்படி கேட்டா அப்புறம் நீங்க நாங்க மாட்டி விட்டுட்டு. சரி இந்த வாட்டி நான் ஒன்லி உண்மை ஒன்லி உண்மை இதுல பேச சரி பேசுவேனா ஓகே ஒன்லி உண்மை கம் ஆன். யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க? ஓகே சாம். Have you watched any ghost movie தனியா உட்கார்ந்து பாத்துர்க்கீங்களா? ஓகே உங்க ஃபேமிலிக்காக குக் பண்ணிருக்கீங்களா? குக் பண்ணுவீங்களா? I cooked yeah. Okay fine. Have you proposed any? நான் ஃபேமிலி கேட்டிங்கனா அவங்க குக் பண்ணலாமான்னு கேட்டா இப்படி பண்ணுவாங்க. சோ அதனால தான் இது. Correct. என்னைக்காவது உங்களோட டைரக்டரோ இல்ல ஆக்டரையோ மனசுக்குள்ள அப்படி திட்டி இருக்கீங்களா? இல்ல அது வந்து இப்படி பலத்தடியா இருக்கறாரு. லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ரொமான்டிக் டேட் போயிருக்கீங்களா? ஒரு ஏரியா ஓகே ஃபைன். என்னைக்காவது உங்க கோஸ்டார் உங்களோட ஃப்ளர்ட் பண்ணிருக்காங்களா? ஏதாவது உங்களோட கோஸ்டார்? நோ. ஓகே. Weird proposals வந்திருக்கா? Shit yes. Okay. I also dated him so. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க ச்சே ஏன் இதோட நிறுத்த சொல்லிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்கலாமே. யா. இல்ல சார் நான் விளையாடுறேன். Have you ever lost your temper in public? No. Never? Not in public. That's so nice. Over. Vikram sir. Wow. Have you ever thought of getting into politics? இதுலயே ஒரு politics பண்றாரு. சும்மா. Okay, no. என்னைக்காவது உங்க temper you've lost in public? இல்லவே இல்லையா சார்? Never. Just shut up and get on with it, no? Okay, yes. அந்த பப்ளிக்கே நான் தான். ஓகே உங்க ஸ்கூல் டேஸ்ல எப்பயாவது ஓவர் ஆக்டிங் பண்ண ஃப்ரண்ட் கேர்ள்ஸ் முன்னாடி பயங்கரமா கூலா யோ மேன்
அது மொக்கா இருக்கான்னு கேட்க வந்தேன். ஆமா அது பண்ணாலே மொக்க தானே. என்னைக்காவது இதய முரளி அவர்கள் மாதிரி உங்க லவ் மனசுக்குள்ளேயே வச்சு சொல்லாம இருந்திருக்கீங்களா? அப்போ லவ் இருந்திருக்கா இல்ல சொல்லிடுவீங்களா? இது என்னது இது? நோ. அதுக்கு மேல கேட்காத. அப்பனா என்ன அர்த்தம்? சொல்லிருக்கேன்னு அர்த்தமா? இல்ல சார், எக்ஸ்பிரசிங் யுவர் லவ் தான் அதுல கேள்வி. நெக்ஸ்ட் சோ ஐ டிட். இங்க இது என்னோட ஷோங்க, ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன 4 கேள்வி கேட்க விடுங்க. நாளைக்கு ஆபீஸ் போற கேப்பா நீ என்ன கேள்வி கேட்ட? கேள்வி கேக்குறது அவங்க தான் ஜாஸ்தி கேள்வி கேட்டாங்க அப்படின்றாங்க. என் வேலைக்கு கொலை வச்சிராதீங்க. சரி என் பர்ஸ் தரேன் நான் உனக்கு. அதுல தான் நான் ஒண்ணுமே வைக்கலையே. அது திருப்பி கொடுத்தா வாங்க கூட மாட்டாங்க. போங்க. ஓகே, என்னைக்காவது காசிப்ஸால யூ பீன் அஃபெக்டட்? நோ. டிடில மாட்டிருக்கீங்களா என்னைக்காவது ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல? டிடியோட மாட்டிருக்கேன் ஷோல. அல்லது உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது சார். பல ஆண்டு காலங்கள் இதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எஸ், ஓகே. இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பத்தி கேக்குறீங்க, இப்ப இது பத்தி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இல்ல. நான் அன்னியன் பண்ணதுக்கு முன்னாடில இருந்தே அன்னியன் தான். லேன் ரெகுலேஷன்லாம் கரெக்ட்டா பாப்பேன். அந்த மாதிரி. Or next statement is going to be the most happy statement in your life. ஷோ முடிஞ்சு போச்சு. Didi, we love you. We love you, Didi. You're the best. போமா. You're the best. வேலை செய்யறேன். என் வேலையை புடுங்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு we love you. நான் வந்து உங்க வீட்டு வாசல்ல தான் உட்காந்துக்க போறேன் பாருங்க. எனக்கு மட்டும் வேலை போச்சுன்னா என்ன ஓகேங்கிறீங்களா வரக்கூடாதுங்கிறீங்களா? No, come. நீங்க வாங்க ப்ளீஸ். Okay. First of all, thank you so much Kenny sir என்னோட ஷோக்கு வந்ததுக்கு. and இப்படி ஒரு நல்ல நாள்ல ஆயுத பூஜை ஸ்பெஷல்லி யூ கம் and உங்க படம் வேற ரிலீஸ். நம்ப மாட்டீங்க, நான் எங்க ப்ரொடக்ஷன்ல பேசிட்டு இருக்கும்போது I said I want to be on Didi's show. That's first thing I said. It's so nice being, I mean எல்லா நடிகர்களுக்கும் of course அது வந்து ஒரு I don't think everybody will agree with me. Thank you you are the so bestest. much. I love you. And Sam, இன்னைக்கு தான் நான் உங்களை first time பார்க்கறேனே. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி எப்பவுமே ரொம்ப பெருமையா பேசுவேன். I somehow feel very proud of you when I see you on screen. என்ன அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்றாங்க, எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க, the effort she takes னு எப்பவுமே நான் உங்களை பத்தி பெருமையா பேசுவேன். ஏன்னா வந்து நீங்க கேட்டீங்கன்னா I don't have any reason. It's just that I think ஒரு fan மாதிரி I'm just very proud a girl is doing so well. A Tamil girl is doing Thank you so much. So wish you all the very best. அதுவும் 10ன்றதுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் அந்த படத்தை பத்தி நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். and நிறைய விஷயம் நாங்க ரிவீல் பண்ண விருப்பப்படல. It's just released hot cake-ஆ இருக்கும். So we wish you all the very best. and after ஐ படத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு பெரிய கேப், அதுக்கப்புறம் ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் வரும்போது உங்களோட ஃபேன்ஸ் I can't tell you எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டாக இது ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது. and wish you all the very best. You want to say something to your fans on this Ayudha Puja? Wishing all of you very happy Ayudha Puja, and do watch பத்தன்றதுக்குள்ள. I think it is a fun ride. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், and I hope so, and lots of love. சாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுவும் நானும் அதே தான் சொல்கிறேன். தில் தூளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு குறும்பு உள்ள படம் எதுவும் பண்ணவே இல்லை. எல்லாமே சீரியஸ் ரோல்ஸ் இல்லைனா ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு. இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம். அண்ட் ஐ திங்க் நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆயுத பூஜா கிஃப்ட் எங்கள் 2 பேர்கிட்ட அண்ட் ஆஃப்கோர்ஸ் மில்டன். அண்ட் தேங்க்யூ உங்களோட கண்டினியூட் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் விஜய் டிவி ஐ திங்க் இஸ் ஆல்வேஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என்னோட கெரியரில் எப்போவுமே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டிடி. Thank you Didi. உங்களுக்கு வந்து நாங்க இத பண்ணனும்னா நான் அது நோ. எஸ் some sound. Yeah, we need to give for that. ஐயோ ஆஃப் பண்ணிட்டாங்க இத. Oh, thank you for being the most wonderful. Thank you so much. Okay, 10ன்றதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எவ்வளோ குயிக்கா போறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளவு தூரம் போறாங்க பார்க்கலாம். 1 2 3 start. This is both பத்தி. That's because you're not even playing. Yeah, you won. Yeah. Wow. Bunch of 1 2 3 அப்படி சொல்லிட்டே 1 2 3 start. சரி இல்ல சார் 1 2 3 start. Okay. 10 9. Hey, start first 1 2 3. Okay, start. 10 9. Okay, what? 8 7 6 5 4 3. Hey, that's too much time. Cool. Right, it's very difficult. Okay, let's see Sam. Come on Sam. உள்ள போட்டு ரெடியா வெச்சுக்கோங்க. Okay? Okay, start. 10 9 8 7. Not
congratulations. But I think we should. Should give her this. Give her this as a gift. No. Sorry, sir. Dude, என்னது? She wins. She wins. She didn't complete it, ra. What skills did அங்க you? போய் தூங்கிட்டா. Sir, you did very bad cheetangoli game. She did konja cheetangoli game. Yeah. Okay. Okay, thank you. Thank you.